தங்களுக்கு தப்பினவர்கள் போதும். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள். நல்ல கைவேத்தலிலே சொல்லுங்க. அப்படியானால் இயேசுவை அறிகிற அறிவு உலகத்தின் அசுத்தத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். ஆமென். உலக பிரகாரமான அறிவு நம்மை அசுத்தத்திற்கு தப்புவிக்க முடியாது. ஆண்டவரை அறிந்து கொண்டால் மட்டுமே, ஆண்டவரை அறிகிற அறிவு மட்டுமே நம்மை உலகத்தின் அசுத்தத்திற்கு நம்மை விலக்கி காக்க முடியும். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் சாக்கடையில் இருந்தோம், அப்படிதானே? உளையான சாக்கடையில் இருந்தோம், நாற்றம் எடுத்த சாக்கடையில் இருந்தோம். உண்மைதானா? 40ஆம் சங்கீதம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் நாற்றம் எடுத்த அனுபவத்திலும் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் இருந்த நம்ம கர்த்தர் தூக்கி எடுத்து நம்மை கழுகி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மேலான ஸ்தானம். என்ன ஸ்தானம்? நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்திலே யாருக்கும் கிடைக்க கூடாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவரை நோக்கி அப்பான்னு அழைக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரலோக ராஜ்யத்திலே ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி துதித்துக் கொண்டிருக்கிற திரளான கூட்டத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என் சின்ன இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான சமூகம். ஆமென். அவரோடு பழக 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 நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ரொம்ப அசிங்கமா அருவருப்பா தோன்றி அவைகள் நினைக்கும் பொழுது வெட்கி தலை குனிகிற அளவுக்கு ஆண்டவரோடு பழக 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 அவர் நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்ன கோபப்படுற நான், முன்ன எரிச்சல் படுற நான், முன்ன கசப்பு வைராக்கியம் வச்சிருக்கிற நான், இப்ப அவரோடு பழக 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 அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கை விட்டு விலகி போகிறதை நான் பார்த்து கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாயில இருக்கா அவருடைய துதி? எப்பொழுதும் இருக்குதா? ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தை இருந்துச்சு இந்த வாயில. ஆமென். வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான், அப்படிதானா? ஆனா இப்ப இந்த வாயை திறந்தாலே என்ன வருது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். பார்க்கிறவெல்லாம் என்னமா மாறிட்டான். ஒரு காலத்துல அவன் வாயை திறந்தா அவன் கிட்டே நிக்க முடியாது, ஓடி ஒளிவாங்க ஜனங்க. ஆனா இப்போ எவ்வளவு சாஃப்டா பேசுறான், எவ்வளவு ஹம்பிளா பேசுறான், ஸ்தோத்திரம்ன்றான், அல்லேலூயான்றான், கர்த்தருக்கு மகிமைன்றான். என்னப்பா அது? உலகத்துல என்ன நடக்குதுன்னு மனுஷனுக்கு தலை சுத்துது. ஆமென். இந்த மாற்றத்தை கொடுக்கிறது யார்? நமக்குள் வாசம் செய்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசுவை அறிகிற அறிவு உலகத்தின் அசுத்தத்திற்கு நம்மை தப்புகிறது. ஆமென். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, பூவோட சேர்ந்த நாரம் மணக்கம். ஆமென். அவர் சாரோனின் ரோஜா. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் லீலி. அவரோடு பழக 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 அந்த தெய்வீக குணாதிசயங்கள் நமக்குள்ளே வருகிறது. எத்தனை மகிமை. ஆமென். நாம் யாரோடு பழகிறோம் தான் முக்கியம். நம்ம யாரோட பழகிறோம்? நம்முடைய நட்பு யாரோடு இருக்குது? தேவையில்லாத சகவாசத்தோடு நம்முடைய நட்பு இருக்கிறதா? ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இயேசுவை அறிகிற அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற முதலாவது பயன் என்ன? உலகத்தின் அசுத்தத்திற்கு நான் தப்புகிறேன். இரண்டாவது, இயேசுவை அறிகிற அறிவினால் எனக்கு கிடைக்கிற இரண்டாவது பலன் என்ன? கனி நிறைந்த வாழ்க்கை. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன வாழ்க்கை? எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லுங்க. என்ன வாழ்க்கை? கனி நிறைஞ்ச வாழ்க்கை. 2 பேதுரு 1:8 என்ன சொல்லுகிறது? 2 பேதுரு 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்படியானால் இயேசுவை அறிகிற அறிவு கனி நிறைந்த வாழ்க்கை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவை அறிகிற அறிவு கனி நிறைந்த வாழ்க்கை. ஆமென்.
யோவான் 15:8 சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள், என் பிதா மகிமைப்படுவார். ஆண்டவர் சொன்னார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல கனி கொடுக்கிற மரமா இருங்கன்னு சொல்லுங்க. நல்ல கனி கொடுக்கிற மரமா இருங்க. ஆமென். நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கணும். நல்ல கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். சபையில தூணா இருக்கணும். சபையில பிரயோஜனமா இருக்கணும். சபையில வந்து தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற, மகிமைப்படுத்துகிற இந்த மேலான ஸ்லாக்கியம் எதற்காக? சபையில இன்னும் திரளான ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். ஆமென். இப்பொழுது இருக்கிறத விட நாங்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், 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 ஆசீர்வதிக்கப்படணும். 1000 முறை சொன்னாலும் நம்ம போய் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம போய் ஆத்தும ஆதாயம் செய்யணும். இயேசு நல்லவர், இயேசு உங்களை விடுவிப்பார், என்ன விடுவிச்சார் உங்களை விடுவிப்பார். ஆமென். சொல்லணும் சொல்லணும். சும்மா வந்து உட்காந்து 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 தரையை தேய்ச்சிட்டு போகக்கூடாது. சில ஆட்கள் உட்காந்து அந்த இடம் அப்படியே பள்ளமாவே இருக்கும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, 15 வருஷமா நான் இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன், அது பார்த்தாலே தெரியுது. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, நான் உட்கார்ற சேர்லாம் கரெக்டா உட்கார வேண்டும். உட்காந்து உட்காந்து சேரை உடைச்சிட்டு போறதுக்கு இல்ல. நம்ம எதுக்காக சபைக்கு வரோம்? பிரயோஜனமான கருவியாக இருக்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றவன் பாக்கியவான். ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. பவுல் சொல்றாரு, எங்களுக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கிரீடமானவர்கள் யார்? நீங்க தானே அப்படின்னு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு மகிழ்ச்சி யாருப்பா, எங்களுக்கு புகழ்ச்சி யாருப்பா, எங்களுக்கு கிரீடம் யாருப்பா? நீங்க தானம்மா, நீங்க தானப்பான்னு சொல்றாரு. ஆமென். அப்ப ஊழியக்காரன் விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, நாங்க உங்களை பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லணும். ஆமென். ஹலோ, சொல்றாங்களா? அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளோ புகழ்ச்சியா இருக்கு, உங்களெல்லாம் பார்த்தா கிரீடம் மாதிரி இருக்கிறீங்க நீங்க. ஆமென். எதை மாதிரி இருக்கிறீங்க? கிரீடம் எங்க வைப்பாங்க? எங்க வைப்பாங்க? தலையில வைப்பாங்க. ஊழியக்காரர் சொல்லணும், உங்களெல்லாம் அப்படியே எடுத்து தலையில வச்சுக்கலாம் போல இருக்குன்னு ஊழியக்காரர் சொல்லணும். நம்மளே ஏறி தள்ள உட்காந்து கூடாது. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கனி நிறைந்த வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன? ஆண்டவர் உங்களை பிரிச்செடுத்த நோக்கம் என்ன? உங்க மூலமாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப கனி கொடுக்கணும். நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்முடைய சுபாவத்துல கனி கொடுக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 24 வரைக்கும் 9 வகையான சுபாவங்களை பார்க்கிறோம். காட்ஸ் கேரக்டர். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். We must apply the God's character in our personal life. நம்முடைய வாழ்க்கையில அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, தயவு எல்லாம் பெருகணும். ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், நிறைவான நீர் வந்தா குறைவானதெல்லாம் ஓடி போகும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எனக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது, உம்முடைய வார்த்தை எனக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது, இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு என்ன பயனை கொடுக்குது? மூணாவது, சமாதானத்தை கொடுக்கிறது. கிருபையும் சமாதானம் கிடைக்கும். சத்தமா சொல்லுங்க பாப்போம், என்ன கிடைக்கும்? கிருபையும் சமாதானம் கிடைக்கும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவது. பாருங்க, அப்ப இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆமென். ஒருவேளை இந்த 38வது ஆண்டு விழாவில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில வெளியே மகிழ்ச்சியா காணப்பட்டு உள்ள ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உள்ள வேதனையோடு இருக்கலாம், உள்ள தத்தளிப்போடு இருக்கலாம். இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். கைவயத்தை ஆமென் சொல்லுங்க. இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்.
மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு மனிதன் அங்கும் இங்கும் அலைந்து தேடி ஓடுவதற்கு காரணம் என்ன? சமாதானம். சமாதானம். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் சமாதானத்தை தர முடியும். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் சமாதானத்தை தர முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆயக்காரனுடைய வாழ்க்கையிலே, சகைவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது, ஆனா சமாதானம் இல்ல. எல்லாம் இருந்தும் அவனுடைய இருதயம் ஒரு சமாதானத்திற்காக தேடி அலைந்தது. என்னைக்கு இயேசுவை பார்த்தானோ சமாதானம் உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. உடனே எல்லா